ரெட் வெல்வெட் சீஸ்கேக் பிரவுனி சவால் ஆரம்பித்தது எப்படி? ஃபிளாஷ்பேக். ஒரு வாரத்துக்கு முன்னால போயிடுச்சா. டாப் லேயர் ஒயிட்டாக இல்லாமல் பிரவுனி ரெட்டாக இல்லாமல் ஒரு விதமான டெசர்ட்டாக வந்துவிட்டது. வெறி கொண்டு எழுஞ்சு அப்போ ஒரு முடிவெடுத்தேன். ஒரு சவால். பிரவுனி, உன்னோடைய கேலண்டர்ல நோட் பண்ணிக்கோ. நீ எப்படி எனக்கு ஒத்துழைக்காம கேவலமா பேக் ஆகி வந்தியோ அதையும் தாண்டி உன்னை செம்மையா பேக் செஞ்சு என் பேஜ்ல போடல. என் பேரு ராம் இல்ல. சோயா சவால சக்சஸ் அடைஞ்சு ரெட் வெல்வெட் சீஸ் கேக் பிரவுனி செஞ்சது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் பட்டரை மெல்ட் செய்து கொண்டு சர்க்கரையை ஆட் செய்து நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளவும். இப்பொழுது முட்டை, வெனிலா எசன்ஸ் மற்றும் வினிகரை ஆட் செய்து நன்றாக கலக். ஹேண்ட் மிக்சரை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்ததும் வந்தது அடுத்த முக்கியமான ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒன் ஆஃப் த சொதப்பல் ஸ்டெப். எஸ், அவனே தான் ரெட் கலர் ஆட் செய்யறது. இந்த வாட்டி உஷாராகி எக்கச்சக்கமா ரெட் கலரை ஆட் செய்து நன்றாக மிக்ஸ் செய்து விட்டேன். இந்த ரெட் கலரை பார்த்தா இப்போ எனக்கு காஞ்சனா ஞாபகம் தான் வருது. சூரகாத்த போல வராடா. இப்பொழுது கோகோ பவுடர் ஆட் செய்ததும் அடுத்த திடுக் மோமெண்ட். லாஸ்ட் டைம் செய்யும் போது கோகோ பவுடர் கலர் டார்க்கா இருந்தது, ரெட் கலர் கம்மியா இருந்தது. அதனாலே பிரவுனி பேட்டர் பிரவுன் ஆயிடுச்சு. பட் நல்ல வேலை இந்த வாட்டி அதெல்லாம் ஆகல. இப்பொழுது மைதாவை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து பேக்கிங் சோடாவை ஆட் செய்யுங்கள். இந்த பேக்கிங் சோடாவை ஃபர்ஸ்டே ஆட் செஞ்சிருக்கணும், பட் மறந்துட்டேன். தடுமாற்றங்கள். சோ நன்றாக மிக்ஸ் செய்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது போல் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் மற்றும் ஒயிட் சாக்லேட்டை தாராளமாக போட்டு விட்டேன். டேஸ்ட் மற்றும் கலருக்காக. பார்க்கவே செம்ம எம்மியாக இருந்தது. சோ இது நன்றாக மிக்ஸ் செய்து பேக்கிங் பேனில் பாதி அளவுக்கு கூட்டி விட்டேன். இப்பொழுது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். போன வாட்டி பெருசா சொதப்பின ஸ்டெப் இதுதான். இது அதுவே தான். போன வாட்டி தப்பான கிரீம் சீஸை வாங்கிவிட்டேன். இந்த வாட்டி கரெக்டா வாங்கிவிட்டு அதில் முட்டை மற்றும் வெனிலா எசன்ஸை ஊற்றி பிளெண்டரை ஆன் செய்தால் பிளெண்டர் ஏடாகூடமாக சென்றது. ஏனென்றால் அது ஒரு சின்ன பாத்திரம். சோ பெரிய பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் செய்து நன்றாக பிளெண்ட் செய்து விட்டேன். டேஸ்ட் செய்து பார்த்தா சுத்தமா ஸ்வீட் இல்ல. அப்போதான் ஞாபகம் வந்தது நான் சுகர் ஆட் பண்ணல. எஸ், த ஃபைனல் ஸ்டெப் பதட்டங்கள். பிரவுனி கிட்ட சவால்லாம் விட்டுருக்குமே, ஜெயிக்கணும்னு பதட்டங்கள். சோ சர்க்கரையை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து சீஸ் கிரீமை ரெடி செய்து இந்த பிரவுனி பேட்டரின் மேல் இவ்வாறு ஃபில் செய்து விட்டேன். நன்றாக டாப் லேயரை ஃபில் செய்து டிசைனுக்கு ஆங்காங்கே ரெட் பேட்டரி போட்டு ஸ்கூல்ல கொடுக்கும் இம்போசிஷன் போல் மாங்குன்னு கிறுக்கி விடுங்கள். ஓரளவுக்கு நன்றாக கிறுக்கி விட்டு இப்படி அவன் கிட்ட போய் பிரேயர்கள் ஸ்டார்ட் செய்து விட்டேன். வேண்டுதலை முடித்து அவனில் வைத்து இனிமே எல்லாம் அவன் செயல் என்று வைத்து விட்டேன். இதை பார்த்து ஏதோ ஒரு சைக்கோ கொலகாரன் கை என்று நினைக்க வேண்டாம். ரெட் வெல்வெட் செஞ்ச என் கை தான். சோ கையும் பாத்திரங்களும் கழுவி விட்டு டைம் பார்த்தா 12:20. பேசிக்கலி நானும் ஹிப்ஹாப் ஆதியும் ஒரே மாதிரி. அவர் பேய் கூட பாட்டி பண்ணுவார். பாடி வித் பேய்னு நான் பேய் கூட டெசர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெசர்ட்ஸ் வித் பேய். டெசர்ட்ஸ் வித் பேய். சோ பேக் டைம் முடிந்ததும் பிரவுனியை கொண்டு போய் டேபிளில் வைத்து கூல் செய்து கட் செய்து சாப்பிட்டால் அடடடடடா சவாலில் வென்று விட்டேன். ஒரு தடவை தான் துண்டு மிஸ் ஆகும். So, இதுதான் நம் பிரவுனியை வென்ற கதை. பிடித்திருந்தால் லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் பெல் பட்டனை அடிச்சிருங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு பஞ்சு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நோ, நெவர். நாளை சந்திப்போம். ஓகே பாய்.